ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலகாவில் ஊஞ்சல் ஆடும் உரிமைகள் அத்தியாயம் 23. ஆதித்யா மனம் கலங்கி போனாலும் தேடுதல் வேட்டையை துரிதப்படுத்தி கொண்டு இருந்தான். இரு பக்கமும் மலைகள், நடுவே பெரிய பரந்த ஏரி எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் வரை பரவி இருந்தது. ஏரியின் பல பகுதிகளில் பெரும் பாறைகள் இருந்தன. அவற்றில் போட் மோதி கவிழ்ந்துவிடும் அபாயம் உண்டு. மேலும் அந்த பகுதியில் ஏரியின் ஆழம் அதிகம். அதனால் தான் டூரிஸ்ட் வருபவர்களை இந்த பக்கம் வர விடுவது இல்லை. இந்த பகுதியில் உள்ள மக்களில் நன்றாக மூச்சு அடக்கி தண்ணீருக்குள் சென்று தேடுபவர்கள் மட்டுமே இங்கு இருந்து கரையேற முடியும். அதுவும் சில கிலோமீட்டர் தொலைவு. இருபுறமும் செங்குத்தான மலைப்பகுதி இருப்பதால் அந்த பகுதியில் கரை ஒதுங்க முடியாது. படகு கவிழ்ந்த இடத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் தண்ணீருக்குள் தேடினார்கள். ஏனென்றால் ஆரா நீச்சல் குளத்தில் கூட நீந்தியது இல்லை. எனவே தான் அவளால் ரொம்ப தூரம் நீந்த முடியாது. கயலுக்கு நீச்சல் தெரியும் என்றே தெரியலை. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தேடியும் கிடைக்கலை என்றதும் ஆதித்யா மனம் நொறுங்கி போனான். அப்போதுதான் சீராளனும் கதிரவனும் வந்து சேர்ந்தார்கள். கயலுக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்க இருவருக்கும் பதில் தெரியலை. அவர்களை முறைத்துவிட்டு அவன் இருந்த படகை ஏரியின் கடைசி வரை ஓட்டச் சொன்னான். மற்றவர்கள் வேண்டாம், ஆபத்து என்று தடுத்தார்கள். இதற்கு மேல் போவது சிரமம். பெரிய பாறைகள் இருக்கும். அதில் மோதி போட் கவிழ்ந்துவிடும். ஆழம் அதிகம். உயிர் பிழைக்க முடியாது. அவர்கள் தெரியாமல் போய் மாட்டிக்கொண்டார்கள். நீங்கள் தெரிந்தே போக வேண்டாம் என்று அவனை தடுத்தார்கள். அவன் கேட்கலை. என்னை ஏரியின் கடைசி வரை கூட்டி போக 10 லட்சம் ரூபாய் தர்றேன். போட் கவிழ்ந்தாலும் நீச்சல் அடித்து பிழைத்து விடுவேன் என்ற தைரியம் இருக்கும் ஒருத்தர் என் கூட வாங்க. மாமா, எனக்கு ஏதாவது ஆனால் நான் என் தங்கையோடும் கயலோடும் போகிறேன். திரும்பி வந்தாலும் சரி. என்னை கூட்டி போகும் போட்காரருக்கு 10 லட்சம் நான் வராட்டியும் கொடுத்து விடுங்கள் என்றான். வேண்டாம் ஆதி, இது என்ன முட்டாள்தனம் என்று சீராளன் கதிரவனை தடுத்தும் கேட்காத ஆதித்யாம் 50 வயசு கடந்த ஒருத்தரின் சின்ன படகில், அதுவும் துடுப்பு போட்டு போகும் படகில் ஏறி சென்றான். அப்போது பாக்கியாவும் ஆஷாவும் படகு துறையில்தான் இருந்தார்கள். அவர்களுக்கு இது தெரியாத மற்ற படகுகள் பாதுகாப்பான அவர்களும் அங்கேதான் இருந்தார்கள். மற்ற படகுக்காரர்கள் பாதுகாப்பான எல்லை பகுதியில் நின்றபடி போன ஆதித்யா திரும்பி விடுவானா மாட்டானா என்று பதைபதைப்புடன் காத்திருந்தார்கள். போகும்போது அவனை தடுக்க முடியவில்லையே என்று தவித்த சீராளன் நண்பனிடமும் தாயிடமும் மனைவியிடையும் அவர்கள் மூவரையும் காப்பாற்று தரும்படி கெஞ்சிக் கொண்டு இருந்தார். ஆதித்யா சென்ற 1 மணி நேரத்தில் சீராளனின் போன் அடிக்க எடுத்தார். மாமா, ஆராவை பார்த்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு போட் எடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. 10 லட்சம் தர்றேன்னு சொல்லுங்க என்றவனிடம் இருந்து போனை வாங்கிய அந்த படகை ஓட்டியவர், சார், என் மச்சான் கந்தன்னு இருப்பான், அவங்கிட்ட போனை கொடுங்க என்றான். இங்கே யாருப்பா கந்தன்? இப்போ போனாரே, அவர் மச்சான் யாரு என்று சீராளன் தெலுங்கில் கேட்க, ஐயா நான் தான் என்றான் பக்கத்தில் ஒரு சின்ன படகில் நின்றவன். ஓ மச்சான் பேசணுமாம், இந்தா என்று சீராளன் கொடுக்க போனை வாங்கியவன், என்ன மச்சான் என்று கேட்க, நான் சொல்லும் பாதையில் வா, ஒன்றும் பயம் இல்லை. இப்போ நான் அப்படித்தான் வந்தேன். 2 பிள்ளையையும் பார்த்துட்டோம். உசுறு இருக்கான்னு தெரியலை. என் படகில் 4 பேர் வர முடியாது. இந்த ஐயாவால் இந்த இடத்துல நீச்சல் அடிக்க முடியாது. சரியா? கவனமா வா, உனக்கு 10 லட்சம் தர்றதா சொல்கிறாரு என்றான். இவனும் சரிமாமா என்றவன் பக்கத்து போட்டுக்காரரிடம் கேட்டு மிதவை லைஃப் ஜாக்கெட், பெரிய தாம்பு கயிறு, கத்தி எல்லாம் வாங்கி கொண்டு சென்றார். பிள்ளைகளை பார்த்துருக்காங்க, நெருங்கி போய் தூக்க முடியலை என்றார் காதால் கேட்டவர்களிடம் கந்தன். உசுறு இருக்கா என்று யாரோ ஒருத்தர் கேட்க, தெரியலங்க, பகல் நேரம்தான், குளிர் அதிகமாக இல்லை, இருந்தாலும் சொல்ல முடியாது, அடிபட்டிருந்தா என்றார். இதை கேட்ட சீராளன் கதிரவன் இருவருக்கும் உயிரே போன மாதிரி இருந்தது. கடவுளை வேண்டுவதை தவிர அவர்களால் வேறு என்ன செய்ய முடியும்? சீராளன் ஆம்புலன்ஸிற்கு பிரைவேட் மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணினார். உடன் நீரில் மூழ்கியவர்கள் என்று சொல்லி நிலைமை என்ன என்று தெரியலை. அதனால் 2 டாக்டர்களையும் உடன் வரச் சொன்னார்.
ஆதித்யா அங்கே நிலை குலைந்து போய் நின்றான். கண்ணுக்கு தெரிந்த தொலைவில் செங்குத்தான மலைச்சரிவில் 2 பெண்கள் தெரிந்தார்கள். சார், பொண்ணுங்க சுய உணர்வில் இல்லை, உயிர் இருக்கான்னு தெரியலை. வரட்டும் ஏ மச்சான், கயிறு கத்தி எல்லாம் கொண்டு வர சொல்லி இருக்கேன். அவசரப்படாதீங்க. இப்போ நான் மட்டும் போய் 2 பேரை கொண்டு வர முடியாது. ஏன்னா நான் போயிட்டா இந்த படகு கவுந்துரும். இது ரொம்ப ஆழமான பகுதி. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்தில் லேசாக ஒரு சரிவுக்கே இந்த இடத்துல லேசாக ஒரு சரிவு இருக்குது. அதில் எப்படி இந்த பொண்ணுங்க இருக்குதுங்க? இங்கே மீன்களும் அதிகம். கரைப்பகுதியில் போட்டு வந்து போய்கிட்டே இருக்கும். அதனால் மீன்கள் இங்கே தான் அதிகமாக இருக்கும். நம்பிக்கையாக இருங்க. இத்தனை நேரம் அவங்கள காணாமல் தேடினோம். இப்போ கண்ணுக்கு முன்னால் இருக்காங்க. வரும்போது பார்த்தீங்க தானே எத்தனை இடத்துல படகு தட்டுச்சு என்று. இங்கே மின்சார படகுகள் வந்தால் ஆபத்து. தட்டினா போட்டு வந்த வேகத்தில் அப்படியே கவுந்து மூழ்கி போயிடும். ஆமாம், இந்த துடுப்பு போட்டு வேகம் குறைவு. அதனால் நிதானமாக போகலாம் என்றான். அவன் பேசின எதுவும் ஆதித்யா காதில் விழுந்ததா என்றால் தெரியலை என்றுதான் சொல்லணும். அவன் மனம்தான் தாய் தந்தையைத்தான் இடைவிடாமல் வேண்டிக்கொண்டே இருந்ததே. தனக்கு மேல் உள்ள கடவுளும் கடவுளுக்கு இணையான தன் தாய் தந்தையையும் தான் வேண்டிக் கொண்டு 2 பெண்களையும் காப்பாற்றுங்கள் என்று வேண்டினான். இந்த இடங்கள் இவர்களுக்கு புதிது இல்லைதான், ஆனால் ஆபத்தானவை. இப்படி உயிரை பணயம் வைத்து சில முறை வந்திருக்கிறார்கள்தான். ஆதித்யா வரும்போது வரும் வழியில் தேடிக்கொண்டே வந்ததால் இந்த இடத்திற்கு வர கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலேயே ஆனது. ஆனால் இப்போ வழி சொன்னதால் 2வது வந்த போட்டுக்காரர் 3/4 மணி நேரத்தில் வந்துவிட்டார். வந்தவர் தன் படகை அந்த போட்டோடு சேர்த்து கட்டிவிட்டு ஒரு கயிற்றை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு கைகூப்பி தன் கடவுளை வேண்டிக்கொண்டு நீருக்குள் குதித்து நீந்தி சென்றான். அங்கே அந்த சின்ன சரிவில் இவன் ஏறக்கூட இடமில்லை. அதனால் நீந்தி கொண்டே தன்னிடம் இருந்த ஒரு கயிற்றில் ஒரு பெண்ணின் இடுப்பில் கட்டிவிட்டு அவளை தூக்கி தோளில் போட்ட போதுதான் தெரிந்தது, இவள்தான் அந்த இன்னொரு பெண்ணை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாள் என்று தெரிந்தது. 2 பேரையும் ஒரே நேரத்தில் தூக்க முடியாது. எனவே அந்த பெண்ணை தூக்கி முதுகில் வைத்து கொண்டு உடலை தண்ணிக்குள் விட்டு நீந்தினான். அப்போதுதான் அவள் உடல் எடை தெரியாது. நீருக்குள் அவனுக்கு நீந்த எளிதாக இருக்கும். ஆதித்யா பதைபதைக்கும் நெஞ்சுடன் பார்த்து இருந்தான். அருகில் வரும்போதுதான் அது கயல் என்று தெரிந்தது. நீந்தி வந்தவனிடம் இருந்து கயலை வாங்கி அவன் இருந்த போட்டில் வைத்தான். சார், இந்த பொண்ணுக்குத்தான் சார் காயம் இருக்கு, மூச்சு இருக்கான்னு பாருங்க, எனக்கு சரியா தெரியலை என்றவன் அடுத்து நீந்தி போனான். ஆதித்யா கயலை பார்த்தான். பதற்றத்தில் மூச்சு இருக்கா இல்லையா என்று கூட அவனுக்கு பார்க்க தெரியலை. படகுக்காரன், சார், இந்த பொண்ணு தண்ணியை குடிக்கலை என்றவன் அவளை குப்புற போட்டு அமுக்கச் சொன்னான். ஆதித்யா அமுக்க கொஞ்சமாகத்தான் தண்ணி வந்தது. சார், லேசாக மூச்சு வருது, ஆனால் பாவம் மீன் கடிச்சிருக்கு சார், உடம்பு பூரா. இன்னும் 1 மணி நேரம் லேட் பண்ணி இருந்தால் மீன் கடிச்சே இந்த பொண்ணை தின்றுக்கும். இந்த பெண் தான் பாதி உடல் தண்ணிக்குள்ளே கிடந்திருக்கும் போல. கயலின் கால் கைகளில் மீன் கடித்து இருந்தது. நீங்கள் அந்த போட்டுக்கு போங்க, அந்த பெண்ணை வாங்கி படுக்க வைங்க என்றான். ஆதித்யா அந்த படகை மெதுவாக பிடித்து கொண்டு ஏறினான். படகு ஆடியது. சார், கவனமாக ஏறுங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஆழமான பகுதி. ஏன் இது ஆழமான பகுதி? உள்நீச்சல் தெரியாதவங்க நீந்துறது ரொம்ப கஷ்டம் என்றான் படகுக்காரன். ஆதித்யாவிற்குள் பதட்டம். ஆறா நன்றாக இருக்க வேண்டும் என்று. அங்கே பார்க்க படகுக்காரர் இம்முறை சரிவில் ஏறி ஆறாவை அதே மாதிரி இடுப்பில் கயிறு கட்டி தூக்கி கொண்டு வந்தான். சார், இந்த பொண்ணுக்கு மூச்சு வருது, ஆனால் தண்ணியை நிறைய குடிச்சிருக்கு. இந்த பெண்ணை அந்த பொண்ணு தான் காப்பாற்றி சருவில் ஏற்றி விட்டுட்டு அங்கே இருக்க இடம் இல்லாமல் பாதி உடம்பு சரிவிலையும் பாதி உடம்பு தண்ணிக்குள்ளேயும் பாறை நுனியை கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடந்தது அந்த பொண்ணு என்றார். ஆதித்யா ஆறாவை வாங்கி மெல்ல படுக்க வைத்தான். படகுக்காரன் மெல்ல படகில் ஏறி சற்று நிதானமானவன், மாமா, 2 பொண்ணும் உயிரோடு இருந்தது பெரிய விஷயம், ஆனால் இந்த பொண்ணுக்கு சீரியஸ் தான் என்றான் கயலை பார்த்தபடி. சரி, நீ படகை எடு, நான் கைத்தை அவுத்துட்டேன். வந்த பாதையில் மெதுவாக போ, கவனமாக போ. இதுவரை செய்ததை விட இனித்தான் ரொம்ப கவனமாக இவங்களை கொண்டு போய் சேர்க்கணும் என்றவர் தானும் துடுப்பு போட்டார்.
படகு மெல்ல நகர்ந்தது. இப்போ ஆதிக்கு ஐயோ வேகமாக போகாதா என்று பதட்டம். 2 பேருக்கும் பயமில்லை என்று டாக்டர் சொல்லும் வரை அவனுக்கு நிம்மதியாக இருக்காது. அதே சமயம் ஆங்காங்கே தண்ணிக்குள் மறைந்து இருந்த அந்த கற்பாறைகளை கடந்து போவது ரொம்ப கடினமாக இருந்தது. கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில்தான் இந்த மாதிரி சவாலான செயல்களை பார்க்கும்போது உண்மையில் இவர்கள் உயிரை பணயம் வைத்துத்தான் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறார்கள் என்று புரிந்து கொண்டான். கிட்டத்தட்ட வந்து சேர 1 மணி நேரம் ஆனது. வரும்போதே ஆதித்யா ஃபோன் அடித்து ஆம்புலன்ஸிற்கு சொல்ல சொன்னதால் ஆம்புலன்ஸ் கரையில் ரெடியாக இருக்கு. ஆதி 2 பேரும் நல்லா இருக்காங்களா என்று சீராளன் பதட்டத்துடன் கேட்க, மூச்சு லேசாக வருது மாமா, மற்றபடி டாக்டர் பார்த்துத்தான் சொல்லணும் என்றான். கிட்டத்தட்ட பாதுகாப்பான பகுதியை தொட்டதும் படகின் துடிப்பை வேகமாக போட்டார்கள். அப்போதுதான் அதை கவனித்தார் கயல் இருந்த படகுக்காரர். சார், இந்த பொண்ணுக்கு தலையில் அடிபட்டிருக்கு சார், ரத்தம் வருது என்றார் பதற்றத்துடன். 2 படகுகளும் வேகமாக சென்றதால் ஆதித்யாவிற்கு சரியாக கேட்கலை. ஆனால் கயலுக்கு ஏதோ ஆபத்து என்று மட்டும் புரிந்தது அவனுக்கு. அவனால் அந்த படகுக்கு போக முடியாது. ஏற்கனவே இந்த படகில் 3 பேர் இருப்பதால் அது சற்று பின்தங்கித்தான் சென்றது. இப்போது சீராளன், கதிரவன், மேனேஜர் அனைவரும் படகு துறையில் தான் தயாராக இருந்தார்கள். சார், ஃபோனை கூட வச்சுக்கிட்டு ஃபோனை கூட வச்சுட்டு போயிட்டாரு சாரு. நல்ல வேளை அவருடைய வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச்சு, அதில் இருந்து ஃபோன் பண்ணி இருக்காரு, அது மூலம் பேசி இருக்கார் என்றார் மேனேஜர். ஆம்புலன்ஸில் டாக்டர்கள் தயாராக இருந்தார்கள். படகு நின்றதும் அங்கே நின்ற ஆட்கள் இறங்கி கயலையும் ஆராவையும் தூக்கி போய் ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள். கதிரவன் ஆம்புலன்ஸில் ஏறிக்கொண்டான். ஆதித்யா தன்னுடன் வந்த படகுக்காரரிடம், பணம் மேனேஜர்கிட்ட வாங்கிக்கிங்க என்றபடியே ஓடிப்போய் ஆம்புலன்ஸில் ஏறிக்கொண்டான். அவனுடைய பிஏ மருத்துவமனையில் ஏற்பாடுகளை செய்ய சொல்லி இருந்தான்.